இந்த டாஸ்க் தான் என்னோட ப்ரையாரிட்டி அப்படிங்கிறது எனக்கு தெரியும். இந்த டாஸ்க் பண்ணா என் லைஃப் சேஞ்ச் ஆகும் அப்படிங்கிறது எனக்கு தெரியும். ஆனா, இங்க என்ன பிரச்சனை அப்படின்னா, இந்த டாஸ்க்க நான் பண்ண மாட்டேன். பிகாஸ் அத நாளைக்கு பார்த்துக்கலாம், நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு நான் பயங்கரமா ப்ரோக்ராஸ்டினேட் பண்ணுவேன். நான் ஏன்டா ப்ரோக்ராஸ்டினேட் பண்றேன்? அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து பார்க்கும்போது, நான் தெரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம் நான் ரொம்ப சோம்பேறித்தனமா ஃபீல் பண்றேன். அந்த சோம்பேறித்தனம் என்ன வந்து இந்த ஒரு டாஸ்க்க பண்றதுக்கு விட மாட்டேங்குது. ஸோ அப்போ நான் ஒரு சில ஃப்ரேம் ஒர்க்ஸ் ஃபாலோ பண்ணியிருக்கேன். என்னோட நெறைய புக்ஸ்லேருந்து நான் படிச்சு தெரிஞ்சுக்கிட்டேன். அந்த விஷயங்கள கிட்டத்தட்ட நான் உங்களுக்கு சொல்லி தரேன். இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே நீங்க ஃபாலோ பண்ணும்போது, கண்டிப்பா இந்த லேசினஸ், இந்த ப்ரோக்ராஸ்டினேஷன் வந்து உங்களால ஓவர்கம் பண்ண கண்டிப்பா முடியும். பிகாஸ் யோசிச்சு பாருங்க, நான் வந்து எப்பவுமே ஒரு டாஸ்க் பண்ணணும்னு நெனைப்பேன். ஆனா, அத என்னால பண்ணவே முடியாது. அதுக்காக சும்மா உட்காந்து அப்படியே ஸ்க்ரால் பண்ணி அப்படியே டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருந்த ஒரு பையன். இன்னைக்கு ஒரே நாள்ல 3 வீடியோ எடுக்கிறேன். ஒரே நாள்ல ஸ்கிரிப்ட் எழுதுறேன். என்னோட வேலை என்னவோ அத நான் ப்ராப்பரா பார்க்குறேன். அதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் இந்த விஷயங்கள நான் ஃபாலோ பண்றது மட்டும் தான். ஜஸ்ட் வீடியோ மட்டும் பார்த்துட்டு மட்டும் போறது இல்லாம, இத நான் ஃபாலோ பண்ணவும் ட்ரை பண்றேன். நான் உங்களுக்குமே சொல்ற விஷயம் இந்த ஃபுல்லா அந்த வீடியோ பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். அண்ட் ஸோ நம்ம டேரக்ட்டா வீடியோக்குள்ள போயிடலாம். நம்பர் 1 நாட் ஹேவிங் கிளாரிட்டி. ஓகே. நம்ம நெறைய பேருக்கு வந்து கோல் இருக்கும், எய்ம் இருக்கும். ஆனா அந்த கோல் எப்படி இருக்கணும் அப்படின்னா, மோட்டிவேட் பண்ற மாரியே இருக்காது. அது வந்து ஒரு 10 நாள் நம்ம பண்ற மாரி இருக்கும். அதுக்கப்புறம் போடா! அப்படிங்கிற மாரி இருக்கும். பிகாஸ் ஒரு மோட்டிவேஷனான ஒரு கோல் நம்ம எடுத்துக்கிறதே கிடையாது. அதுல ஒரு கிளாரிட்டியும் நமக்கு கிடையாது. எக்ஸாம்பிளுக்கு ஒருத்தருக்கு பைக் வாங்கணும், ராயல் என்ஃபீல்ட் வாங்கணும், பட பட படன்னு நம்ம போகணும்னு ஆசை. ஆனா, அவரு அந்த பைக்க என்னைக்கு வாங்கணும்? எந்த டைம்க்குள்ள வாங்கணும்? அதுக்கான டெட்லைன் என்ன? இப்படிங்கிற எந்த ஒரு கிளாரிட்டியுமே வச்சிருக்க மாட்டாரு. என்ன மாடல் அது? மெட்ரோ 360யா? இல்ல வந்து ஹண்டரா? என்ன வேணும் அவருக்கு? அப்படி அதுல கிளாரிட்டியா அவருக்கு இருக்காது. ரைட்? இப்ப என்ன பொறுத்தவரைக்கும் எனக்கு மோட்டிவேட் பண்ற ஒரே ஒரு கோல் என்ன அப்படின்னா, என்னோட கேர்ள் ஃபிரெண்டுக்கு நல்லா ப்ரொவைட் பண்ணணும். எங்க அம்மாவ சீக்கிரம் ரிட்டயர் பண்ணணும். இது 2 தான் என்னோட ஒரு ப்ராப்பரான ஒரு கோல் அப்படிங்கும்போது, யோசிச்சு பாருங்க. இத நான் உட்கார்ந்து யோசிக்கும்போதே எனக்கு அந்த ஒரு மோட்டிவேஷன்ங்கிறது கிரியேட் ஆகும். ஓகே, இத நம்ம பண்ணியே ஆகணும்டான்னு சொல்லிட்டு. இதனாலேயே நெறைய புக்ஸ் படிப்பேன். நெறைய விஷயங்கள் படிப்பேன். இது பண்ணுடா, பண்ணுடான்னு என்ன மோட்டிவேட் பண்ணும். பட் நம்மள நெறைய பேருக்கு சும்மா அசால்ட்டா பண்ணணுமே, வைக்கணுமே அப்படின்னு ஒரு கோல வச்சுக்கிறோம். அப்போ அது எப்படி நம்மள மோட்டிவேட் பண்ணும்? அப்போ நம்பர் 1 ஒரு கோல் வச்சிருக்கீங்க அப்படின்னா, அதுல வந்து கிளாரிட்டியோட இருக்கணும். 5 ஜாப்பனீஸ் டெக்னிக்ஸ் ஃபார் புரொடக்டிவிட்டி டிப்ஸ். ஓகேவா? உங்க லேசினஸ் ஓவர்கம் பண்றதுக்கு இந்த இந்த விஷயம் ரொம்ப ஹெல்ப் பண்ணும். பிகாஸ் என்ன பொறுத்தவர நான் நெறைய விஷயம் படிச்சிருக்கேன். அதுல ஜாப்பனீஸ் தான் இருக்கிறதுலயே ரொம்ப சுறுசுறுப்பா இருக்காங்கங்கிறதையும் நான் கேள்விப்பட்டுருக்கேன். அப்போ நம்பர் 1 இக்கிகாய். அதாவது டூ வாட் யூ லவ், டூ வாட் யூ ஆர் குட் அட், டூ வாட் யூ நீட், டூ வாட் யூ கேன் பி பெய்ட் ஃபார். இந்த 4 விஷயமும் ஒரு கோலுக்கு, ஒரு பர்ப்பஸுக்கு ப்ராப்பரா இருக்கணும். ஓகேவா? இப்ப என்ன பொறுத்தவரைக்கும் என்னோட பர்ப்பஸ் இந்த 4 விஷயத்துலயுமே அடங்கும். டூ வாட் யூ லவ். நான் வீடியோ எடுக்கிறத ரொம்ப ரொம்ப லவ் பண்றேன். சொல்லி தரத ரொம்ப ரொம்ப லவ் பண்றேன். நான் அதுல நல்லாவும் இருக்கேங்கிறத நான் நம்புறேன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். அதுலேருந்து எனக்கு வந்து இதுலேருந்து எனக்கு என்ன தேவைப்படுது அப்டின்னா, மத்தவங்களோட லைஃப்ப நான் சேஞ்ச் பண்றேன் ஏதோ ஒரு மூலியமா. அதுக்காக எனக்கு ஒரு அமௌண்ட் வந்து கிரியேட் ஆகுது. ஸோ இந்த மாரி உங்களோட பர்ப்போஸ் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிட்டீங்க அப்படின்னாலே, இந்த பர்ப்போஸே உங்கள வந்து இந்த சோம்பேறித்தனத்திலருந்து தூக்கி போட்டு, உங்களுக்கு புடிச்ச அந்த ஒரு விஷயத்த பண்றதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஸோ இந்த ஒரு 4 விஷயத்த நீங்க ஃபாலோ பண்ணுங்க. நம்பர் 2 ஷோசின். அதாவது ஜென் புத்திசம் அப்படிங்கிறதுல ஒரு கான்செப்ட் ஒண்ணு இருக்கு. என்னன்னா, எல்லாத்தையுமே பிகினர் மைண்ட் செட்டோட நம்ம வந்து அப்ரோச் பண்ணணும் அப்படிங்கிறது. என்னைக்குமே பிகினர்ஸ் நெறையா லேர்ன் பண்ணி வச்சிருப்பாங்க. பட் எக்ஸ்பெர்ட் அப்படிங்கிறவங்களுக்கு சில விஷயங்கள் தான் தெரியும். ஏன்னா நான் எக்ஸ்பெர்ட் எனக்கு எல்லாமே தெரியும் அப்படிங்கிற அந்த ஒரு மென்டாலிட்டி. பட் பிகினர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, எனக்கு தெரியலன்னு சொல்லி ஒரு ஒரு விஷயத்த கத்துப்பாங்க. எக்ஸாம்பிளுக்கு நான் பாக்ஸிங் கிளாஸ் போனா கூட, எனக்கு வந்து தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். லைக் வந்து இந்த என்ன சொல்லுவாங்க, பேக் ஷோல்டர் வந்து போடுறது வந்து தெரியும் இல்லையா? அவங்க நெறைய பேர் பண்ணியிருப்பீங்க. அது எனக்கு தெரிஞ்ச விஷயம். பட் இருந்தாலும் அங்க இருக்கிறவங்க எனக்கு சொல்லிக் குடுத்தாங்க. ஏன்னா தெரியாத மாரியே அந்த விஷயத்த நான் கத்துக்கிட்டேன். ஏன் அப்டின்னா, எனக்கு அத கத்துக்கணும். நான் வந்து எனக்கு தெரியும் நான் காட்டுனேன்னா எனக்கு கத்துக்க முடியாது. பட் தெரியாதுன்னு நான் சொன்னேன்னா, என்னால அத கத்துக்க முடியும். ரைட்? ஸோ அப்போ பிகினர்ஸ் மைண்ட் செட்டோட நீங்க எல்லா விஷயத்தையும் அப்ரோச் பண்ணுங்க. நம்பர் 3 அரஹஜிபு. இது வந்து என்ன அப்டின்னா, எம்ப்டி ஸ்டொமக் ஃபுல் பேர் ஆஃப் பால்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது வெறும் வயித்தோட நம்ம வந்து இந்த ஒரு மாஸ்டிபேட்லாம் பண்ணாம இருக்கும்போது, நம்மளோட எனர்ஜி வந்து பயங்கரமா இருக்குமாம். பட் நீங்க வந்து 80% ஆஃப் த ஃபுட்ட வந்து சாப்பிட்டுட்டு இருந்தீங்க அப்டின்னா, லேசினஸ்ஸா ஃபீல் பண்ணுவீங்க. மேக்ஸிமம் ஆஃப் த டைம் ஜாப்பனீஸ் பார்த்தீங்க அப்டின்னா, அவங்க சாப்பிடுற சாப்பாடு ரொம்ப கம்மியா தான் இருக்கும். ரொம்பலாம் இருக்காது. 50% அவங்க வயித்துக்கு வந்து 50% வந்து பத்துற மாரி தான் சாப்பிடுவாங்க. தவிர ரொம்ப சாப்பிட மாட்டாங்க. ஸோ த திங் எப்பவுமே நீங்க 3 வேள சாப்பிட்டாலும் சரி, 50% சாப்பிட்டீங்கன்னா, உங்க மூளை பயங்கரமா சுறுசுறுப்பா வேலை செய்யும். அண்ட் ஸோ நீங்க சோம்பேறித்தனமே இல்லாம இருக்க முடியும். இத நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. நீங்களும் இத ட்ரை பண்ணி பார்க்கலாம். கன்பரு கன்பரு. அதாவது ஒரு சில பேரு, ஒரு சில விஷயம் வந்து என்னன்னா, ரொம்ப ஒண்ணும் பிரையாரிட்டியாலாம் இருக்காது. பட் அதுக்காக வந்து ஹார்ட் ஒர்க் போடுவாங்க.
சரி ஓகே ஹார்ட் ஒர்க் பண்றாங்களே அப்படின்னு பார்த்தா, அதுக்கான ரிசல்ட் வர வரைக்கும் வெயிட் பண்ண மாட்டாங்க. ஓகே. நீங்க ஒரு விஷயத்துக்கு ஹார்ட் ஒர்க் பண்றீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு பேஷன்ஸ் இருக்கணும். ஓகே ரிசல்ட் பொறுமையா தான் கிடைக்கணும். பட் நெறைய பேர் வந்து இல்ல, இல்ல எனக்கு உடனே வேணும், உடனே வேணுங்கிறதுனால, அவங்களுக்கு அந்த ரிசல்ட் வந்து கிடைக்கிறதில்ல. ஸோ அதனாலயே மேக்ஸிமம் திரும்பி அவங்க குவிட் பண்ணிட்டு, லேசினஸ்ல போடா ஒண்ணுமே கிடைக்கல எதுக்கு? வா படம் பார்ப்போம் அப்படின்னு படம் பார்ப்பாங்க. இந்த தப்ப நீங்க பண்ணாதீங்க. ஒரு விஷயம் பண்றீங்கன்னா, ஜஸ்ட் அது லாங் டெர்ம்ல தான் அது ரிசல்ட் கிடைக்கும் அப்படின்னா, ஜஸ்ட் வெயிட் பண்ணுங்க அதுக்காக. கமெண்ட் அப்படிங்கிறது பேஷன்ஸ் அண்ட் பெர்சிவரன்ஸ். ஒரு கோல்ன்னு ஒண்ணு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, பேஷன்ஸ் அண்ட் பெர்சிவரன்ஸ் அப்படிங்கிறது கண்டிப்பா இருக்கணும். நீங்க போற ஜர்னில கஷ்டம் இருக்கும். ஹர்டில்ஸ் ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். எப்பவுமே ஹேப்பியா இருக்கும்னு நான் சொல்ல மாட்டேன். எப்பவுமே ஜாலியா இருக்கும் அந்த கோல், அந்த பாத் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா, பிகாஸ் நான் போயிட்டு இருக்க ஜர்னி கூட அப்படிதான். எப்பவுமே இது வந்து ஜாலியா இருக்கும். எப்பவுமே ரொம்ப ஹேப்பியா இருக்கும் அப்படிலாம் கிடையாது. எனக்குமே உள்ளுக்குள்ள ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கும். இது என்ன ஆகும்? என்ன ஆகும்ன்னு. பட் பேஷன்ஸ் அண்ட் பெர்சிவரன்ஸ் அப்படிங்கிறது இருக்கணும். அந்த பாதை கடினமான பாதை தான். பட் லாங் டெர்ம்ல உனக்கு ரொம்ப சந்தோஷத்த குடுக்கும். ரைட்? ஸோ, அப்ப இத நீ ட்ரை பண்ணி பாரு. அண்ட் அடுத்த டிப் என்ன அப்டின்னா, 2 டே ரூல் அப்டிங்கிறது. அதாவது ஒரு நாள் ஜிம்முக்கு லீவ் போடுறது நார்மலான ஒரு விஷயம். பட் தொடர்ந்து லீவ் ஒன்ஸ் ஒரு நாள் லீவ் போட்டா, அடுத்த நாள் லீவ் போடுறது. அடுத்த நாள் லீவ் போட்டா, அடுத்த நாள் லீவ் போடுறது. நான் பாக்ஸிங் கிளாஸ்ல போன வாரம் அப்படிதான் 2 நாள் லீவ் போட்டேன். உடனே எங்க மாஸ்டர் வந்து கூப்பிட்டாரு. "டேய் என்ன அடிக்கடி வரமாட்ற? என்ன நெனச்சிட்டு இருக்க?" அப்டின்னாரு. "இல்ல மாஸ்டர் உடம்பெல்லாம் பெயினா இருக்கு." "சரி இதுவரைக்கும் நீ ஏதாவது ஸ்போர்ட்ல இருந்திருக்கியா?" "ஃபுட்பால் விளையாண்டுருக்கேன் மாஸ்டர்" அப்டின்னேன். ஓகே. அது ஃபர்ஸ்ட் டைம் விளையாடும்போது எப்படி இருந்துச்சு? உடம்பெல்லாம் பெயினா தான் இருந்துச்சு. அப்படிதான் இருக்கும். போக போக பழகிடும். நீ ஒரு நாள் லீவ் போட்டன்னா, அது நார்மல். பட் தொடர்ந்து உனக்கு லீவ் வர ஆரம்பிச்சுச்சு, லீவ் போட ஆரம்பிச்ச அப்படின்னா, அதுவே உனக்கு ஒரு ஹேபிட்டா மாறிடும். தென் நீ இந்த ஹேபிட்ட பழகாம லீவ் போடுற ஹேபிட்ட, ப்ரோக்ராஸ்டினேட் பண்ற ஹேபிட்ட அதிகமா எடுத்துப்ப அப்படின்னு அர்த்தம். ஸோ, ஒரு டே லீவ் போடுறது நார்மல். பட் 2 டேஸ் ஆயிடுச்சு அப்படின்னாலே, நீங்க ஓகே. இல்ல நம்ம அந்த ஹேபிட்ட ஸ்கிப் பண்ணிருவோம். நம்ம லைஃப்ல எடுத்துட்டு போ மாட்டோம். அதனால திரும்பி நம்ம வந்து போயிடலாம் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு மென்டாலிட்டிக்கு போயிருங்க. இது இந்த இந்த விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதாவது யாராவது ஒர்க் பண்ணிட்டே இருக்கும்போது திடீர்னு என்ன பண்ணுவாங்கன்னா, நோட்டிஃபிகேஷன் வந்துச்சுன்னு ஃபோன் எடுத்து பார்ப்பாங்க. நல்லா இருக்கு. திரும்பி ஒர்க் பண்ணுவாங்க. திரும்பி நல்லா இருக்குல்ல அப்டின்ட்டு. ஒர்க் மட்டும் பண்ணுங்க. நான் என்ன பண்ணுவேன் அப்டின்னா, மேக்ஸிமம் ஆஃப் த டைம் ஒரு டெட்லைன் செட் பண்ணிட்டு ஒரு 3 வீடியோ 4 வீடியோ எடுத்ததுக்கு அப்புறம் தான் என்னோட ஃபோன்ல நோட்டிஃபிகேஷன் பார்ப்பேன். அதே மாரி பாக்ஸிங் கிளாஸ் போறதுக்கு முன்னாடி பாக்ஸிங் கிளாஸ் போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் நோட்டிஃபிகேஷன் பார்ப்பேன். பிகாஸ் யாராவது மெசேஜ் பண்ணியிருப்பாங்க அப்டின்னு சொல்லிட்டு. அவ்வளோதானே தவிர, நான் எப்பவுமே உட்கார்ந்து இப்படியே என்னோட ஒர்க் சமயத்தெல்லாம் இடையில டைம்ல அந்த மத்தியான டைம்லலாம் எடுத்து ஃபோன் பார்த்துட்டே இருக்க மாட்டேன். ஸோ இந்த விஷயத்த நீங்க ஃபாலோ பண்ணீங்கனாலுமே உங்களோட லேசினஸ் அண்ட் ப்ரோக்ராஸ்டினேஷன்லேருந்து உங்களோட ஓவர் கம் பண்ண முடியும். கம்ஃபர்ட் ஜோன் இஸ் எ கில்லர். ஒரு வருஷத்துல 365 நாள் இருக்கு. ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் இருக்கு. வருஷ தொடக்கத்துல எப்பவுமே நம்ம வந்து ஓகே இந்த கோல் இதுதான்டா பண்ண போறேன் இப்படின்னு நம்ம யோசிப்போம். அதுக்கான ஷெட்யூல் பண்ணுவோம், கோல்ஸ் எழுதி வைப்போம், எல்லாமே பண்ணுவோம். ஆனா ப்ராப்பரா அத பண்ணமாட்டோம். பிகாஸ் கம்ஃபர்ட்க்கு நான் இந்த விஷயத்துக்கு பழகிட்டேன். இங்கேருந்து அத எப்படி நான் மாத்திக்கிறது? கஷ்டமா இருக்கு இல்லையா? அப்படின்னு. நியூ திங்ஸ்‌க்கு அடாப்ட் பண்ணிக்க கத்துக்கங்க. ஒரு கம்ஃபர்ட் ஜோனா ஒரு விஷயம் இருக்கு. இப்ப நான் ஏன் ஜிம்லேருந்து பாக்ஸிங் போனேன்னா, எனக்கு அங்க கம்ஃபர்ட் ஆயிடுச்சு. அந்த ஜிம் போறது, அங்க பேசுறது, பழகுறது இதெல்லாம் கம்ஃபர்ட் ஆயிடுச்சு. ஸோ ஃபில்த்தி மைண்ட் செட்ங்கிறது கிரியேட் ஆக ஆரம்பிச்சுச்சு. ஜிம்முக்கு வர எல்லாருமே வந்து டிசிப்ளின்டா நம்மள மைண்ட் செட்டோட இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. அவங்க மைண்ட் செட்லாம் வேற மாரி இருக்கும். ஓகேவா? நம்மள பத்தி பின்னாடி தப்பா பேசுவாங்க, அசிங்கமா பேசுவானுங்க. நம்ம முன்னாடி வா மச்சான்" அப்படின்னுவானுங்க. இந்த மாரி ஊருக்குள்ள நெறைய பேர் இருப்பானுங்க. ஓகே. ஸோ இதெல்லாம் ஓவர் கம் பண்ணோம் அப்டின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு புதுசான விஷயத்துக்கு ட்ரை பண்ணுங்க. அது ஃபர்ஸ்ட்டு ஹார்டா இருக்கும். அப்புறம் போக போக அது உங்களுக்கு பழகிடும். அது உங்களுக்கு பழகிடுச்சுன்னா, அடுத்த புது விஷயத்துக்கு ட்ரை பண்ணுங்க. இப்டி உங்களோட ஷெட்யூல்லேருந்து எல்லாத்தையும் மாத்தணும். இப்ப நானுமே வந்து இதுவரைக்கும் ஒரு ஷெட்யூல் வச்சிருந்தேன். பட் இப்போ என்னன்னா கன்டென்ட்டு, ஸ்கிரிப்டடு அந்த கன்டென்ட்ல ஃபுல்லா கன்டென்ட் ஒரு 4, 5 கன்டென்ட் 3, 4 கன்டென்ட் எழுதணும். புக் படிச்சு புது விஷயங்கள் தெரிஞ்சு அத எழுதணும். ஸ்கிரிப்ட் டே இது வீடியோ டேக்கிங் டே அப்படிங்கும்போது ஒரு 4, 5 வீடியோ வந்து தொடர்ந்து எடுத்து வச்சிரணும். இப்ப இந்த இந்த வாரம் ஃபுல்லா போடுறதுக்கு ரைட். இப்ப இந்த வாரத்துல 3 வீடியோ போடுவேன்னு சொல்லி ஒரு போல் போட்டிருந்தேன். இந்த போல்ல 3 வீடியோ போடுங்கன்னு சொல்லி வந்துச்சு. அப்ப இந்த வாரத்துக்கான வீடியோ நான் எடுத்துட்டேன். ரைட். இப்ப அடுத்து ரீல்ஸ் எடுக்கணும். ஸோ இந்த மாரி நீங்க ப்ராப்பரா ஒரு புது பிளான் ஷெட்யூல் பண்ணி பண்ணும்போது உங்களுக்கே அது வந்து ஒரு எந்தூசியாஸ்டிக்கா இருக்கும். உங்கள மோட்டிவேட் பண்ணும். நீங்க சும்மா ஒரே விஷயத்த வச்சுக்கிட்டு, அது செட் ஆகுதா ஆவலையா என்னன்னே தெரியாம வச்சுட்டே இருந்தீங்கன்னா, கண்டிப்பா உங்களால ப்ராக்ரஸ் பண்ணவே முடியாது. பிரெயின் ட்ரேசி சொன்ன 5 ப்ரொடக்டிவிட்டி டிப்ஸ் எனக்கு நெறையா இருந்துச்சு. பட் 5 டிப்ஸ் நான் உங்களுக்கு சொல்றேன். எனக்கு இது ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அந்த 5 டிப்ஸும். நம்பர் 1 பிளான் யூர் டே. உங்க டேவ பிளான் பண்ணுங்க. ப்ராப்பரா பிளான் பண்ணுங்க. ஓகேவா? ஒரு நாளைக்கு முன்னாடியே அந்த டேவ பிளான் பண்ணுங்க. அடுத்த நாள் நீங்க அத கொஞ்சம் கொஞ்சமா ஆல்டர்னேட் பண்ணிக்கிறது பிரச்சனை கிடையாது. பட் ஒரு டேவ ப்ராப்பரா பிளான் பண்ணிருங்க. நம்பர் 2 சே நோ. நெறைய விஷயத்துக்கு நோ சொல்ல கத்துக்கணும். ஒரு லேப்டாப்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க. ஃபோன்ல நோட்டிஃபிகேஷன் வருது, கால் வருதுன்னா, ஒர்க் பண்ணுங்க. அவங்களுக்கு இம்பார்ட்டன்ட்டா இருந்தா, அதுக்கப்புறமேட்டு இன்னொரு தடவ பண்ணுவாங்க. அப்ப நீங்க எடுத்து பேசிக்கலாம். சும்மா ஒரு தடவ அடிச்ச உடனே எடுத்து பேசுறீங்க அப்டின்னா, ஒர்க் நமக்கு இருக்குல்ல. அத நம்ம பார்க்கணும் இல்லையா? ஸோ அதனால நோ சொல்றது கத்துக்கங்க. அ நெக்ஸ்ட் வந்து டோன்ட் வெயிட் ஃபார் த பெ ஃப பெ சி
பெர்ஃபெக்ட் டைம். நான் இந்த தப்பு நெறையா பண்ணியிருக்கேன். ஒரு பெர்ஃபெக்ட் டைம் வரட்டும். அது வரைக்கும் நம்ம வந்து உட்காந்து நம்ம வேலை செய்யலாம். அது வரைக்கும் நம்ம உட்காந்து சும்மா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் பெர்ஃபெக்ட் டைம்க்காக வெயிட் பண்ணாதீங்க. இருக்கிற டைம பெர்ஃபெக்ட்டா மாத்திக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க. ஆஹா! செம்ம, செம்ம. ஹேட் திங்ஸ் ஃபர்ஸ்ட். எந்த ஒரு விஷயத்த நீங்க ரொம்ப ஹேட் பண்றீங்களோ, ஐ மீன் எனக்கு வீடியோ எடுக்கிறது ரொம்ப ஹார்டா இருக்கும். அது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். சம்டைம்ஸ் பிடிக்காம இருக்கும். பட் அததான் நான் ஃபர்ஸ்ட்டா பண்ணணும். மத்த விஷயத்த அப்புறமேட்டு கூட பண்ணிக்கலாம். எனக்கு இப்ப எந்த விஷயம் பிடிக்கலையோ அத தான் நான் ஃபர்ஸ்ட்டு பண்ணுமே தவிர, எந்த விஷயம் எனக்கு ரொம்ப புடிச்சிருக்கோ, அத ஃபர்ஸ்ட்டு பண்ணோம் அப்டின்னா, கொஞ்சம் அந்த நாள் டவுனா இருக்கிற மாரி ஃபீலிங்கா இருக்கும். ஸோ உங்களுக்கு எந்த விஷயம் ஃபர்ஸ்ட்டு புடிக்கலையோ, ரொம்ப ஹேட் பண்றீங்களோ, அத ஃபர்ஸ்ட்டு பண்றதுக்கு ட்ரை பண்ணுங்க. ஃபைனலி செட் டெட்லைன்ஸ். ஒரு விஷயம் இருக்குன்னா, அதுக்கு டெட்லைன் செட் பண்ணிக்கோங்க. இப்ப என்ன பொறுத்தவர, நான் வந்து இன்னைக்கு ஒரு 4 வீடியோ எடுக்கணும். அதாவது எத்தன மணிக்குள்ளனா, ஒரு 11 மணிக்குள்ள. அது வந்து என்னோட டெட்லைன். இந்த மாரி என்னோட மெட்டீரியலிஸ்டிக் கோல்ஸுக்குமே நான் வந்து நெறைய டெட்லைன்ஸ் வந்து செட் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலி இந்த இயர் எண்டுக்குள்ள நான் நெறைய என்னென்ன விஷயம் பண்ணணும் அப்படிங்கிறத நான் செட் பண்ணியிருக்கேன். இந்த மாரி ஒரு விஷயத்துக்கும் நீங்க வந்து ஒரு டெட்லைன் செட் பண்ணி உழைச்சீங்க அப்படின்னா, அதுவும் உங்கள மோட்டிவேட் பண்ணும். ஓகே. ஸோ, த திங் என்ன அப்படின்னா, ஒரு கோல்ல கிளாரிட்டி வச்சுக்கங்க. இக்கிகை, ஷோஷின் சொல்லி இப்படி 5 ஜாப்பனீஸ் டெக்னிக் இருக்கு. அத திரும்பி போய் பார்த்து அது என்னன்னு தெரிஞ்சுக்கங்க. 2 டே ரூல். ஒரு தடவ ஸ்கிப் பண்ணிட்டீங்கன்னா, அடுத்த நாள் ஸ்கிப் பண்ண ட்ரை பண்ணாம திரும்பி அந்த விஷயத்த பண்றதுக்கு ட்ரை பண்ணுங்க. இடையில ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது ஃபோன் எடுக்காதீங்க. கம்ஃபர்ட் ஜோனுக்குள்ள பழகாதீங்க. ஃபைனலி 5 புரொடக்டிவிட்டி டிப்ஸ் நான் வந்து சொல்லியிருக்கேன். அதையும் ஃபாலோ பண்ணுங்க. ஸோ இந்த வீடியோல சொன்ன எல்லா விஷயத்தையும் நீங்க ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா, ப்ராபப்ளி உங்களுக்கு இதுல என்ன தேவையோ அத நீங்க ஃபாலோ பண்ணிக்கங்க. அந்த விஷயத்த எடுத்துக்கிட்டு பண்ணும்போது, உங்களோட லேசினஸ் அண்ட் ப்ரோக்ராஸ்டினேஷன்லருந்து உங்களால கம்பல்சரியா ஓவர் கம் பண்ணி வெளிய வந்து சூப்பரான ஒரு புரொடக்டிவான ஒரு பெர்சனா உங்களால மாற முடியும். ஸோ 80% ஆஃப் த டைம் நம்ம புரொடக்டிவா இருந்தாலே போதும். நம்ம லைஃப்ல நம்ம சக்ஸஸ பார்த்துடலாம். 100% நம்ம புரொடக்டிவா இருக்கணும்னு எந்த விதமான அவசியமும் கிடையாது. ஓகே. ஸோ அதுக்காக வந்து பரவால்ல 20% வந்து கேஜே சொல்ட்டாரு. அதனால 20% நான் ஜாலியா இருக்கேன் அப்படின்னு இருக்காதீங்க. முடிஞ்ச அளவு உங்க பொட்டன்ஷியல புஷ் பண்றதுக்கு ட்ரை பண்ணுங்க. இதுக்காக தான் நான் பெர்சனல் கோச்சிங் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். மைண்ட் செட் மூலியமா நம்மளோட லைஃப்ப நம்ம எப்படி ட்ரான்ஸ்ஃபார் பண்ணலாம், சேஞ்ச் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லி தரேன். வாட்ஸ்அப் நம்பர் இருக்கு. கீழ டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. ஸோ வாங்க நம்ம லைஃப்ப நம்ம ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்றது நம்ம கையில தான் இருக்கு. எல்லாத்துக்குமே மைண்ட் செட் மட்டும் தான் காரணங்கிறத நான் ஸ்ட்ராங்கா பிலீவ் பண்ணுவேன். என் மைண்ட் செட் என்னைக்கு சேஞ்ச் ஆச்சோ, அன்னைக்கு என் லைஃப் சேஞ்ச் ஆயிட்டு இருக்கு. அத நான் உங்களுக்கு சொல்லி தரேன். நீங்க வாங்க. நான் வெயிட் பண்றேன் உங்களுக்காக. 15 டூ 20 ஸ்டூடண்ட்ஸ் தான் இருக்க போறேன். அந்த 20 ஸ்டூடண்ட்ஸ்குள்ள நீங்களும் இருக்கணுங்கிறது என்னோட ஒரு ஆசையா இருக்கும். ஸோ பிப்ரவரி 11க்கு நம்மளோட கோச்சிங் ஸ்டார்ட் ஆக போகுது. ஃபர்ஸ்ட் பேட்ச் பார்க்கலாங்க. ஸோ பி ஸ்ட்ராங், ஸ்டே பாசிட்டிவ். திஸ் இஸ் கேஜே. I will see you in this informative video and thank you for watching my video. Love you guys.